ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா இன்றைக்கி வந்து திருப்பதி வந்து எந்த நிலவரத்தில் வந்து சாமி தரிசனம் போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆன்லைன் தர்சன் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த மந்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கான ஆன்லைன் தர்சன் டிக்கெட்ஸ் வந்து 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 21 பார்த்தீங்கன்னா விச்சுவல் சேவை தர்சன் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 23 பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஊனமுற்றோருக்கான தர்சன் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 300 தர்சன் டிக்கெட்ஸ் ஓகேங்களா. விச்சுவல் சேவை வந்து 500 ரூபி தர்சன் டிக்கெட்ஸ், இது வந்து 300 தர்சன் டிக்கெட்ஸ் ஓகேங்களா. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த மந்த்தே போனோம் அப்படின்னா இந்த மந்த்து போனோம் எனக்கு ஆன்லைன் தர்சன் டிக்கெட் என்ன அப்படின்னா கிடைக்காது. நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து புக்கிங் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் இப்பயே புக் பண்ணால் தான் அப்போ போக முடியும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது என்ன மாற்றம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மார்னிங் டைமில் ட்ரை பண்ணணும். ஏர்லி மார்னிங்கில் ட்ரை பண்ணால் தான் வந்து அன்றைக்கான டிக்கெட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் தள்ளி போய் 1 மணி 7 மணி இல்லை ஒரு 8 மணிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அன்றைக்கான டிக்கெட்ஸ் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட்ஸ் தான் கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதில் வந்து ஸ்டெப்ஸில் வந்து எதாவது தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஸ்டெப்ஸ்லேயே வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து 7 மணியோட க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. ஒரு இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. ஸ்ரீவாரிமேட்டில் வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. இது மிச்சம் 3 இடத்துல பார்த்தீங்கன்னா வெடிகாலம் 2 மணிலேருந்தே தர்சன் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 2 மணிக்கு அந்த தர்சன் டிக்கெட்ஸ் வந்து அன்றைக்கி தர்சன் டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ நாள் வந்து ஓடிட்டுருக்கோ அந்த டைமுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு 5000 டிக்கெட்ஸ் வைக்கிறாங்கன்னா அந்த 5000 டிக்கெட்ஸ் வந்து ஒரு 7 மணி வரைக்கும் இருக்குன்னா அந்த 7 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்த நாள் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதுதான் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. இதில் வந்து கூட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரௌடு வந்து அந்தளவுக்கு இல்லை. சொல்கிற அளவுக்கு வந்து ஃப்ரீ தர்சனமும் சரி ஸ்பெஷல் என்ட்ரியும் சரி எல்லாமே வந்து 5 ஹவர்ஸ்லேயே வந்து தர்சன் பார்த்துடலாம். தர்சன் டிக்கெட்ஸே இல்லை போனோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு 6 மணி நேரம் ஆகிடும்.